எலுமிச்சை பழம் அப்படியே கீழே தொங்கிட்டு இருக்கு பாருங்கள், நிறையா இருக்கும். இது சும்மா 2 மட்டும் காட்டுற பாருங்கள். இந்த பக்கம் இருக்குது பாருங்கள், அது பாருங்கள், கிட்ட காமிமா. இது எலுமிச்சை பழம். அப்படியே வாங்க, அதான் ஒரு முக்கியமானது. பலா இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷமாக வளர்த்தது. இப்போ தான் அது வந்து காய் வச்சிருக்கு. அப்புறம் மேலே ஒரு 3-4 இருக்குது, கீழே ஒரு 2 இருக்குது, மொத்தம் 5-6 இருக்குது. பெருசாக இருக்குது, தொடுறதுக்கே ஆசையாக இருக்குது. ஜூம் பண்ணி காட்டியா? வாங்க, வாழை மரத்தை காட்டுறேன். இதுதான் கற்பூரவல்லிங்க. இது அது தாறு மேலே தொங்குது பாங்க, கற்பூரவல்லி. ஆமாம், பக்கத்தில் நிறையா வாழை மரம் நிறையா இருக்குது, ரஸ்தாலி அந்த மாதிரி நிறையா இருக்குது. வாங்க, மாங்காய் காட்டுறோம் வாங்க. பங்கனப்பள்ளியோ ஏதோ சொல்கிறாங்க, இது சரியாக எங்களுக்கு தெரியல. இது நிறையா காய்ச்சிருக்கு, ஆனால் கீழேயே மேலேயும் நிறையா இருக்குது. அது பாருங்கள், அழகாக இருக்குது, கையில் தொடுற மாதிரியே இருக்குது பாருங்கள், நிறையா இருக்குது. எல்லாம் பார்க்குறதுக்கே ஆசையாக இருக்கும். இப்பயும் நேரம் கிடைக்காது, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் நேரம். இதுதாங்க வந்து முருங்கைக்கீரை. முருங்கைக்காய் நிறையா வச்சிச்சு, இந்த மழையால் வீணாயிடுச்சு, திரும்ப வளருது. இது வந்து குண்டு மல்லி நிறையா வச்சுருக்கு. பாருங்கள், கண்ணே நிறையா கன்று வச்சுருக்கோம், நீட்டாக இருக்கும் பாருங்கள். அது குண்டு மல்லி. இது வாங்க, இது வந்து ஒட்டு மாங்காய். இது ஒட்டு மாங்காயிலே சின்ன சின்னதாக இருக்க ஒட்டு மாங்காய். இது வித்தியாசமாக இருக்கும், நல்லா மேலெலாம் நிறையா வச்சுருக்குது. இதை பாருங்கள், இது ஒரு ஒட்டு மாங்காய். இது ஒரு ஒட்டு மாங்காய். இதுலேயும் நிறையா மேலே வச்சுருக்கு. வாங்க, அது வந்து தேக்க மரம். அது பஞ்சு மரம், வேப்பம், தென்னை மரம், தென்னங்காயெலாம் வச்சுருக்காங்க, மேலே நிறையா வச்சுருக்கு. மேலே இருக்குது தேங்காய். அந்த சாப்பாட்டுக்கு நம்ம பயன்படுத்துகிற கருவேப்பிலை பாருங்கள், குழம்புக்கெல்லாம் போட்டுக்கலாம், எல்லாம் தாளிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஒரிஜினல் நாட்டு கருவேப்பிலை. அது